நான் உங்களை தான் பார்த்தேன்னா எனக்கு இதை ஏதாவது மறுபடியும் ஒரு வாட்டி லைட் எரிய வச்சு காட்ட முடியுமா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் இறந்ததாக சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி இறந்தீங்கன்ற விஷயம் எனக்கு வந்து தெரியல. ஸோ அது உங்களை நம்பி தான் நான் இங்கே வரேன். சரியா? தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அண்டு நீங்கள் இந்த பில்டிங்கை பார்த்த உடனே கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தி மேட்ரு ஹவுஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்டு ரீசெண்டாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுத்தது தெரியும். ஸோ இதுமாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். பகலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வந்திருந்தப்ப இந்த இடத்துல ஒரு சில உருவத்தை பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிக்கறி மாட்டுக்கறிலாம் வந்து சைடிஷ்ஷாக வாங்கி வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடிஷ் எல்லாமே காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எங்கடா போச்சு, ஏதாவது நாய் வந்து இழுத்துட்டு போயிருக்குமோ அப்படின்றதில் இவங்க அதை சும்மா தேடி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவத்தை வந்து பார்த்துருக்காங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ டேயில் வந்து ஏதாவது ப்ரெசன்ஸ் இருக்கா பார்க்கலாம். டேயில் ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னா அப்படியே நான் இங்கேயே வெயிட் பண்ணி இங்கேயே நைட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வர சொல்லிவிட்டு டீமாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அண்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க, ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகே? பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடிஸோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் வந்து கிழிஞ்சி கிடக்குது. ஓ மை காட், எந்த சைடில் போடலாம்? இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கேயா 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 இங்கேயா? சரி, இங்கேயே போவோம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, அம்மா, இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விண்டு அதிகமாக இருக்குது. ஸோ காற்றுல அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பதட்டமாக இருக்குது. ஏன்னா தனியாக வர்றப்ப ஒரு சில பயம் இருக்கும் தானே எல்லாருக்குமே. மனுஷனாக இருந்தால் இருக்காமா? யார்? ஹலோ, இந்த இடத்துல யாரோ ஆன்மா இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக. ஓகே, உண்மையாக தூக்கி வாரி போட்டுருச்சு சத்தியமா முடியல. ஓகே, கூல் டவுன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து காற்றுல தான் வந்து அடிக்குதுன்னு சொல்லி நான் நினைப்பேன். இங்கே இருக்கிற ஆன்மாவால் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் யோசிக்க மாட்டேன், ஓகேவா? உண்மையாக இங்கே ஆன்மா யாராவது இருக்கீங்கன்னா வேறு ஏதாவது அறிகுறி மூலிமா என்கிட்ட காட்ட முடியுமா? எவ்வளோ நாளாச்சு இந்த இடத்துக்கு வந்து அப்படியே தான் இருக்குது வயசு நேரம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் நைட் டைம்லேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் போயிருந்தது.
யாரு? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த சைடு சட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு. சட்டுன்னே தெரில. ஹலோ, இங்கே உண்மையிலே ஆன்மா ஏதாவது இருந்தால் எனக்கு ஏதாவது அறிகுறி மூலியமாக காட்ட முடியுமா? உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? அதனால் நீ இங்கே சுற்றிட்டு இருக்கியா? இல்லை இதுதான் உன்னோட வீடா? ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நாக் பண்ணது நீ தானா? எனக்காக மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி நாக் பண்ணி காட்ட முடியுமா? 3 டைம்ஸ் நாக் பண்ணால் இந்த இடத்துல நீ இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். 3 வாட்டி எனக்காக நாக் பண்ண முடியுமா? நான் கேட்டது 3 டைம் நாக் கேட்டேன் வந்துட்டு. 3 வாட்டி நாக் பண்ண முடியுமா? ஆனால் எந்த டோர்லேருந்து சவுண்டு கேட்குதுன்னு என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களை ஒரு வாட்டி பார்க்கலாமா? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது நடந்துடுச்சா? எவ்வளோ கரையாக போட்டுக்கணும். இந்த இடம்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகுதுன்றது என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இதனால தான் இந்த இடத்துக்கு நான் பண்ணி யோசித்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த இடத்துக்கு யாருமே நாங்கள் போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நான் இப்போ தனியாக இங்கே வந்திருக்கேன். கேட்குதா? நீ எதுக்காக அழுவுறன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ எங்கே இருக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீ எதுக்காக இப்போ அழுவுற? ஹலோ, இப்போ எதுக்கு என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணுற நீனு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்கக்கூடாது, ஏதோ நடந்திருக்கு, எனக்கு புரியுது, சரியா? நீங்கள் தானே அது? ஹலோ, உண்மையாக நீங்கள் தானா? நீங்கள் அங்கேயே இருக்கீங்களா? நான் வரட்டுமா? உங்ககிட்ட பேசணும், சரியா? நான் உங்க கூட பேசணும். ஹலோ, எதுக்கு இப்படி நீங்கள் அழுவுறீங்க? நீங்கள் அக்காவா தங்கச்சியான்னு தெரியல. உங்களை நம்பி கிட்டக்க வரலாமான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. உங்களை நம்பி தான் நான் இங்கே வரேன், சரியா? தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. இங்கிருந்து இப்படி வந்தாங்க. இது உள்ளதாக இருப்பாங்களா? ஹலோ, உங்களை நம்பி தான் வரேன். தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. கிளியர் கட்டாக பார்த்தோம். இங்கே தெளிவாக இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர்.
உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட வந்து சில விஷயத்த வந்து நான் கேட்டு மீட்டரில் கேட்குறேன். அதுக்கு எஸ்ஸுனா அந்த கேட்டு மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் பண்ண வைங்க உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணி. நோனா பிளிங்க் பண்ண வைக்காதீங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின் மட்டும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வந்து நைட்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் என் கூட பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு பயம் இல்லை, எனக்கு தான் பயமாக இருக்குது. ஓகே சரி கைஸ், நான் இப்போ கேட்டு மீட்டர் வந்து கேட்குறேன். கைஸ் இப்போ வந்து கேட்டு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஆன் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டேன், அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சில கொஸ்டின் மட்டும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்றது மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே அக்கா, இப்போ நான் அவங்கள பார்த்தவங்க நீங்கள் என்னோடய ஏஜில் சின்னவங்களா பெரியவங்களான்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா, சத்தியமாக அதுவும் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணி என் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு மீட்டர் மூலிமா பேசலாம். ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல தான் இறந்துட்டீங்களா இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது இறந்தீங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் இறந்தீங்கன்னா இதை என்னை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? ஓ மை காட் கைஸ், ஓகே, நீங்கள் இப்படி இந்த இடத்துல தான் இறந்தீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பதில் பேசுகிறீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை இப்போ பார்த்தது உங்களை தானா? நான் உங்களை தான் பார்த்தேன்னா எனக்கு இதை ஏதாவது மறுபடியும் ஒரு வாட்டி லைட் எரிய வச்சு காட்ட முடியுமா? சூப்பர். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் இறந்ததாக சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி இறந்தீங்கன்ற விஷயம் எனக்கு வந்து தெரியல. ஸோ அதை எப்படி உங்கள்கிட்ட கேட்குறதும் என்றதும் எனக்கு புரியல சுத்தமாக. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடாக இருந்தால் எனக்கு இந்த கேட்டு மீட்டரை பிளிங்க் பண்ணி காமிங்க. ஓகே, வா, இந்த வீடு அப்போ உங்கள் வீடு தானா? அகைன் கேட்குறேன், இந்த வீடு உங்கள் வீடு தானா? ஓகே சூப்பர். சரி, இந்த வீடு உங்கள் வீடு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் எதனால் இறந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்றது ஆமானா எனக்கு இந்த கேட்டு மீட்டரை பிளிங்க் பண்ணி காட்டுங்க. நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேட்டு மீட்டரை எனக்கு பிளிங்க் பண்ணி காமிங்க. 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன். இந்த கேட்டு மீட்டரை பிளிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்தாதீங்க. நான் பயப்பட மாட்டேன். ஓகேவா, நான் தனியாக இங்கே வந்திருக்கேன். உங்களை பார்த்த பிறகு மறுபடியும் நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, நீங்கள் சூசைட் பண்ணி இறக்கலை அப்படின்னா உங்களை யாராவது கொன்னுட்டாங்களா? ஓகே, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களுக்கு இப்படி நடந்திருக்குதுன்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை ஒரு சிஸ்டராக நினச்சி ஃபீல் பண்ணுறேன் நான். ஆனால் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? நீங்கள் இங்கேயே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா உங்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு? இல்லை உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கா? அது இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா உங்களால்? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த கேட்டு மீட்டர் பிளிங்க் பண்ணி காமிங்க. ஓகே ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். பட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் முன்னாடி வந்து உங்களால் என்கிட்ட பேச முடியுமா? ஜஸ்ட் ஒரு 2-3 வார்த்தை என் முன்னாடி வந்து நின்று பேசுகிறீங்களா? இப்போ மறுபடியும் என் முன்னாடி
மேலே ஏதோ சத்தம் கேட்குது. சரி, ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் உங்களை பார்த்தேன், மறுபடியும் நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்? நான் உங்களை மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ என் பக்கத்தில் வர முடியுமா? என்னை உங்கள் பிரதராக நினச்சி கேட்குறேன். என்னை உங்கள் பிரதராக நினச்சிக்கிங்க. என்னை உங்கள் பிரதராக நினச்சிக்கிங்க. என் முன்னாடி வர முடியுமா? ஓகே நைஸ். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய சவுண்டு கேட்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டிக் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நைட்டு நான் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக. அண்டு இந்த இடத்துல நான் நைட்டு வீடியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்த உடனே டேரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டேன், வேறு எங்கேயுமே போயிட்டு பார்க்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த உருவம் என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.